ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். மனசில் அவ்வப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கோபப்படுற, வாழ்க்கையை நினச்சி விரக்தி அடைகிற, அப்புறம் எதையோ மனசுக்குள்ளே யோசித்து யோசித்து சஞ்சலம் அடைகிறாய். இப்படி கோபமும் விரக்தியும் சஞ்சலமும் மனக்கவலையும் அடைகிறதால தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு வெகு தூரமாக போய்கிட்டு இருக்கன்றது இன்னுமா உனக்கு புரியலை? நீ தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும்போது தேவையான உன் அப்பன் முருகனின் நினைவு உனக்கு குறைஞ்சு போயிடுது. அதனால் நீயே என்னை விட்டு பிரிஞ்சு போய் உன்னை தனிமைப்படுத்தி தனியாக சிறையில் சிக்கிக்கிட்டது போல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த முருகன்கிட்ட வந்து மனசு விட்டு பேசு. உன் அப்பன் முருகன் அனைத்தையும் உனக்கு தீர்த்து வச்சு உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றினேன் என் செல்வமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். எப்போது முதலாக அப்பா முருகான்னு என்னை நாடி நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்தே என் மேலே முழு நம்பிக்கை வச்ச அந்த நாளிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான எல்லா சுக துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிட்டேன். சுகம் நீ அடையும் போது சந்தோஷப்படுகிற நான், நீ துக்கத்தை அனுபவிக்கும் போது மட்டும் சும்மா வேடிக்கை பார்க்கவா செய்வேன்? அந்த துக்கத்தையும் துயரத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே இப்போது கூட உன்னை தேடி வந்தேன். பணம், பதவி, சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியாது. பணம், பதவி, சாமர்த்தியம், திறமை, பேச்சு இதுன்னு எல்லாமே இருந்தாலும் இந்த முருகனை நம்பி நாடி வணங்கி வருவதற்கு உன் பக்தியும் பொறுமையும் அவசியமாக இருக்குது என் செல்வமே. உண்மையான அன்பும் பக்தியும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ என்னை தேடி வரணுன்ற அவசியம் கூட இல்லை. உன் பொறுமைக்காகவும் உன்னுடைய அன்புக்காகவும் உன்னுடைய பக்திக்காகவும் நானே உன்னை தேடி வந்துடுவேன். நீ எந்த இடத்துல குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை வைரமாக நான் ஜொலிக்க வைப்பேன். உனக்கான காலம் வர்ற வரைக்கும் நீ நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா போதும். எப்போது உன்னை என் கைகளால் இருக்க பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்தே உனக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் செஞ்சு தரணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ முதலாக என்னை வணங்க ஆரம்பித்ததே கூட நான் உன்னை கைப்பிடித்து கரம் பற்றி இழுத்து வந்ததால் தான் என் செல்வமே. நீ விரும்பினாலும் நீ விரும்பாவிட்டாலும் என்கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதான். நீ ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உனக்கு நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ கொஞ்சம் பொறுமையாரு. எதுக்காகவோ அவசரப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ என்னை காண்பதும் என்னுடைய அற்புதங்களை உணர்வதும் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. பல பேர் என் கோயிலுக்கு வந்து தவமாய் தவம் இருக்கும்போது நான் உனக்காக எதுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எப்போதும் அவசரப்படுற, எதுக்கெடுத்தாலும் பதட்டம் அடைகிற, பயப்படுற. அப்படி இருப்பதால் உனக்கு பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத, உனக்கான நல்லதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உனக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரை என் பொக்கிஷமாகத்தான் நான் உன்னை வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எப்போது முழுவதுமாக என்னை புரிஞ்சுக்கிறியோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிடும். உன்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசட்டும், எதை வேணும்னாலும் செய்ய முற்படட்டும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதை செய்கிறதா இருந்தாலும் நீயாக முடிவெடுத்து செய்யணுமே தவிர அடுத்தவங்க கூட கூட்டு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து செய்யணும்னு நினைக்காத. உனக்காக எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீதான் முடிவெடுத்து முழு முயற்சியோட களமிறங்கி வேலை செய்யணும். அடுத்தவங்களை எதிர்பார்த்து நீ காத்திருக்கும் போது உன்னுடைய முயற்சி நீ எதிர்பார்த்தது போல முழு மன நிறைவை தராமல் போயிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் அப்பன் முருகன்
ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல எல்லா வேலைகளையும் செஞ்சு இப்போ முடிக்க போகிறேன். அதனால தான் உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும். நீ கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்லி நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு தயாராக உன்னை தேடி வந்தேன். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட, நிதானத்தோட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, அறநெறியில் உண்மையான, நியாயமான, நேர்மையான வழியில் வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா யாரை பற்றியும் புறம் பேசாமல் எல்லாம் நன்மைக்கே, எல்லாரும் நல்லவங்க தானே, நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சினாலே உன் வாழ்க்கை பாதை சுகமான பாதையாக, சுகமான பயணமாக மாறிவிடும் என் செல்வமே. என்னுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உன் பக்கத்தில் உன்னை தேடி வந்து உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளையும், துன்பங்களையும் விலக்கி வைக்கிறேன். உன் நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேற தொடங்கும். உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும். அதே போல உன் எதிர்காலமும் சுபிட்சமாக மாறும் என் செல்வமே. மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ்க்கையை பெருசாக நினச்சி பயப்படுவாங்க. எல்லைகளை கடந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிய பிறகு எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாவற்றிற்கும் பொறுமையும் பக்குவமும் கூட வந்துவிடும் என் செல்வமே. அந்த பொறுமையும் பக்குவத்தையும் உனக்கு தாமதமாக வரவழைச்சிக்காம இப்போதே எதிர்கொள்ள பழகு. அடுத்தவங்க உன்னை குறை சொன்னாலும், யார் உன்கிட்ட சண்டைக்கு வந்தாலும், என்னதான் பேசினாலும் நீ பொறுமையாக இருந்து சமாதானம் செஞ்சு அனைத்தையும் எதிர்கொள்ள, ஏற்றுக்கொள்ள பழகு. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதையும் கண்டுக்காம உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் என்கிட்ட அந்த வேலையையும் பொறுப்பையும் விட்டுடு என் செல்வமே. இந்த உலகம் பொய்யானது. இந்த உலகம் காரியத்துக்காகவும் காரணத்துக்காகவும் மட்டும்தான் உன்கிட்ட வந்து பேசுன்றதையும், இந்த உலகத்து மனிதர்கள் சுயநலம் மிக்கவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ளும்படியாக இப்போது பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குதானே. எல்லா திசைகளிலும் யார் என்ன செஞ்சாலும், எது எப்படி நடந்தாலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் நான் உனக்காக பாதுகாப்பாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் கைப்பிடிக்குள்ள நான் உன்னை வச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருபோதும் உனக்கு துன்பம் வர நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய எல்லா கவலைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன் என் செல்வமே. எனக்காகவும் என் அருளுக்காகவும் என் ஆசீர்வாதத்துக்காகவும் நீ காத்திருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் ஓடி வந்தேன். இப்போது உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக உன்னை சுற்றி பல மகிழ்ச்சிகரமான நல்ல சம்பவங்களை நடத்த போகிறேன். வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிட்டினா உன்னுடைய கண்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைச்சிடும் என் செல்வமே. அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தையும் பக்குவத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் ஐயோ பாவம்னு வருத்தப்படுகிறனே, அவங்களுக்காக மனசார ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்தனை செஞ்சினா அவங்க நல்லா இருக்கணும், அப்பா முருகா அவங்கள காப்பாத்துன்னு மற்றவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுதல் வச்சினா, அப்படிப்பட்ட நல்ல மனசுக்காக, மற்றவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் நல்ல மனசு கொண்ட உன் எதிர்காலத்துக்காக நானே உனக்கு துணையாக இருந்து நல்லது செய்வேன். நீ என்கிட்ட கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். அளவில்லாத அன்பை உன் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை துணையிடம் பேசாமல் இருப்பது ஏன் தங்கமே? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய அன்பும் பாசமும் இருந்தாலும் பேச்சில் அன்பை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் கோபத்தையும் கொஞ்சம் முறைப்பையும் கொஞ்சம் சில சமயங்களில் தயக்கத்தையும் கூட வெளிப்படுத்துகிற உண்மையான அன்பை வெளிப்படுத்த ஏன் தயங்குகிறாய்? உங்கள் 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே நல்ல புரிதலை உண்டாக்கி உங்களை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாமே இப்போது முடிவுக்கு வந்துவிடும். இதுவரை நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை நீ விரும்பியது போல நான் அமைச்சு தர்றேன். நிச்சயமாக உன் பொருளாதாரம் மேம்படும். தொற்று நோயிலிருந்தும் உன்னை தொற்றிக்கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில்
எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கூட யாருமே இல்லைன்னு சும்மா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ கஷ்டப்படும் போது யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க தான். ஆனால் உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதனால் இப்போது உன் கூட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ யாரையும் எதிர்பார்க்காதே. உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருந்து எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே. நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உன் ஆசைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் நல்லபடியாக நிறைவேறப் போகுது. இக்கட்டான சூழ்நிலையே உன் வாழ்க்கை இருக்குதே நினச்சி கவலைப்படாத. இந்த சூழ்நிலையை எல்லாம் சரி செஞ்சு மற்றவங்களை போல உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் சீக்கிரம் அமைச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு செயல்படு. எல்லாரையும் நம்புகிற உனக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உனக்கு துணையாக இருப்பேன். உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். அதை என்கிட்ட விட்டுட்டினா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உன் வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்யும்போது உனக்கு வெற்றி கிடைப்பதற்காகவே எல்லா வகையிலும் என் துணை உனக்கு என்றும் என்றென்றும் இருக்கும் என் செல்வமே. உன்னை போலதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே 1000 பிரச்சனைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டுனா நீ யாரையும் குறை சொல்லவோ யார் செய்வதையும் குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்டாய்தானே. உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையை கொடுக்குதோ, உன் வாழ்க்கையில் எப்படி உனக்கு கஷ்டம் இருக்கோ, உன் வாழ்க்கையில் எப்படி எவ்வளவு வரவு வந்தாலும் பத்தாமல் செலவே கணக்காக இருக்கோ, அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களும் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காததையும் சிறப்பாக உனக்காக நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படி செஞ்சு உன் தரத்தையும் வாழ்க்கையையும் உயர்த்தப் போகிறேன். நிரந்தர வருமானத்தோட உன் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் வகையில் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். என் வழிகாட்டல் எப்போதும் உனக்கு இருக்கிறது. ஒளியின் உதவி இல்லாமல் கண்களால் எதையும் பார்க்க முடியாது. வெளிச்சம் இருந்தாதானே கண்ணிருந்தும் பிரயோஜனம். அதே போலதான் உன் மனசுக்குள்ளேயும் இந்த முருகன் குடியிருந்தால் மட்டும்தான், உன் மனசில் பக்தியும் இறை நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல உன்னால் செய்து கொள்ள முடியும். அதனால் மனசை எப்பவும் தூய்மையாக வச்சுக்கிட்டு இறை பக்தியையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்து. நீ எதிர்பார்க்குறத விட சிறப்பாக எல்லா வகையிலும் உனக்கானதை நான் தருவேன். உன் மனசை பரிசுத்தமாக்கிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அக்கறையோடு நீ செய்யும்போது எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் கைப்பிடிச்சு உனக்கு துணையாக நான் நடக்கும்போது நீ எதுக்காக பயப்படுகிறாய் என் செல்வமே? உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் தான் முடிவெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராமல் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு இன்பம் வந்து சேரும். இப்போ கூட நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய விரைவிலேயே உன் வாழ்வில் அழகான மாற்றங்களை வரவழைச்சு அற்புதமாக எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். கதவுகளை தாளிட்டு வைத்தாலும் கூட நான் உள்ளே நுழையிறதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் வாழ்க்கையில் உயர்த்தி நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவும் நானே உன்னை தேடி வருவேன். நீ எங்கே இருந்துக்கிட்டு என்ன நினச்சாலும் நானே உடனே உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்தில் நின்று நீ எதிர்பார்த்த விஷயங்களை செய்வேன்.